சொல்லி வந்த எதையுமே செய்யாத இவர் திருப்பி வந்து செய்வார் நம்புறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அறிவு உள்ள ஒரு 6 அறிவு உள்ள ஒருத்தன் செய்வான் அந்த வேலையை. 2021 ஆட்சிக்கு வந்தார், பாட்டு போட்டார், தேர்தல் அறிக்கை கொடுத்தாரு. அதையெல்லாம் பார்த்து அட்ராக்ட் ஆனது உண்மைதான். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, நல்ல பாட்டு. தேர்தல் அறிக்கை நல்ல அறிக்கை, பாட்டு மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. அந்த வந்த அறிக்கையில் எதையுமே நிறைவேற்றலையே. நான் இதை பற்றி பேசினாலே பழைய செய்தின்னு சொல்லி மக்களே கடந்து போகிற அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு ஞான சூனியங்கள் ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய 32 மந்திரி குடும்பம், அங்கே இருக்கக்கூடிய 150 சட்டமன்ற உறுப்பினர் குடும்பம் இதுக்காக தானே போராடினீங்க, மக்களுக்காக எங்கே போராடினீங்க? அதை தாண்டி ஏன் போராடலான்னு கேட்டால் ஒரு வாரம் ரீல்ஸாக போடுறாங்க எல்லா எம்எல்ஏவும். அங்கே போய் பிஷி கொடுக்குற மாதிரியும் அங்கே போய் பால் பாக்கெட் கொடுக்குற மாதிரி ரீல்ஸ் போடுறீங்க. ரீலில் தான் இருக்கீங்க, ரியலாக யாருமே இல்லையே. அந்த ரியாலிட்டி தானே விளம்பரம் தான் பண்ணிட்டு இருக்கு. அந்த ரியாலிட்டி தானே ப்ராப்ளமாக இருக்குது. இஃப் யூ ஆர் ரியல் எதுக்காக நாங்களாம் பேச போகிறோம்? எங்கே திரும்பினாலும் விளம்பரம் இருக்குது, ஆனால் இவங்க எங்கேயுமே இல்லை. பதில் தெரியாம நம்ம நிற்கும் போது கேள்வியை இவனே உருவாக்குறான், அவதூற இவனே தெளிக்கிறான். பிஜேபியை பார்த்து திட்டுவதும், புதுசா விஜயை பார்த்து திட்டுவதும், எடப்பாடி ஐயா பார்த்து திட்டுவதும், திட்டி தீர்த்தத்தை தாண்டி நலனத்தை தெரிஞ்சிருக்காங்க திமுக கட்சி. அந்த உயரத்தில் இருக்கிறவருக்கு நம்ம மகுடம் சொட்டணும். இதுதான் நம்முடைய தர்மம், நம்மளோட நியாயம். நம்மை போல கஷ்டப்பட்டு ஒருத்தர் அந்த அளவு உச்சநிலைக்கு வந்திருக்கிறாரு. அவருக்கு தமிழ்நாடு மக்கள் நம்மளெல்லாம் கஷ்டப்படக்கூடிய நாமெல்லாம் சேர்ந்து அவருக்கு மகுடம் சூட்ட வேண்டும். அதை நாம் செய்யணும். இந்த என்டிஏ கூட்டணி வருகிற தேர்தலில் ஆட்சி அமைக்கணும். அரசியல் நகர்வு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் விளையாட்டுத்துறை மாநில பொறுப்பாளர் ஹரிஹரன் அவர்கள். வணக்கம் சார். சார், ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு அடுத்த 5 ஆண்டுகள்ல 30 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதை எப்படி சார் பாக்குறீங்க? அவர் எதை சொல்லி அதை நிறைவேற்றிருக்கிறாரு? சொல்லி வந்த எந்த விஷயத்த செஞ்சு கொடுத்துருக்கிறாரு? எதுவுமே செய்யாத ஒருத்தரை இனி வந்து செய்வாரு நம்புறது மட்டும் இல்லாம சொல்லாததையும் செஞ்சிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. நீங்க ஒரு 10 சொல்லுங்களேன். அதாவது அந்த மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம்லாம் நாங்க சொல்லவே இல்லை. இல்லைங்க, இந்த மாணவர்களுக்கு காலை உணவு, இந்த 1000 ரூபா சப்ஜெக்டு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 1000 ரூபா ஃப்ரீ பஸ், இதை தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரியுதா? எப்போ ஒரு விஷயம் கவர்மெண்ட் பண்ணியிருக்கிறதா அர்த்தம் பப்ளிக்கு தெரியும் போது தான். கரெக்டா சொல்லுங்க ஏதாவது ஒன்று. சொல்லி வந்த எதையுமே செய்யாத இவர் திருப்பி வந்து செய்வார் நம்புறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அறிவு உள்ள ஒரு 6 அறிவு உள்ள ஒருத்தன் செய்வான் அந்த வேலையை. 2021 ஆட்சிக்கு வந்தார், பாட்டு போட்டார், தேர்தல் அறிக்கை கொடுத்தாரு. அதையெல்லாம் பார்த்து அட்ராக்ட் ஆனது உண்மைதான். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, நல்ல பாட்டு. தேர்தல் அறிக்கை நல்ல அறிக்கை, பாட்டு மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. அந்த வந்த அறிக்கையில் எதையுமே நிறைவேற்றலையே. யாருக்கும் சொல்ல முடியாது. இல்லைங்க, முதல் விஷயம், அறிக்கையின் முதல் பாயிண்ட், திருக்குறளை தேசிய நூலாக நான் பாடுபடுவேன். என்னத்தை பாடுபட்டாங்க, என்ன முறையிட்டாங்க, என்ன லெட்டர் கொடுத்துருக்குறாங்க? இது வரைக்கும் முதல் விஷயமே நடக்கலை. இன்னொன்று, அதில் ரொம்ப ஃபண்டமெண்டலாக ஃபேன்சியாக எதெல்லாம் வந்து கேட்சியாக இருந்துச்சோ அதெல்லாமே இல்லையே. அதெல்லாம் பெரிய அளவு நடைமுறையிலே இல்லையே. இந்த 1000 ரூபா கூட 3 வருஷம் கழிச்சு தானே கொடுத்தாங்க. நான் இதை பற்றி பேசினாலே பழைய செய்தின்னு சொல்லி மக்களே கடந்து போகிற அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு ஞான சூனியங்கள் ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது. எந்த துறை சரி சொன்னதை தான் நிறைவேற்றலை. ஒரு ஆட்சி எப்படி நடத்துகிறாங்கன்னு பார்த்தா, ஒரு கல்வின்னு போனீங்கன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. மேற்கூரை இடிந்து விழுந்து ஒரு மாணவன் இறந்து போகிறாங்க. சாப்பிட்ற இடத்துல சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த மதில் சுவர் விழுந்து ஒரு மாணவன் இறந்து போகிறாங்க. அப்படியே ஹாஸ்பிட்டல் போவோம், தரமற்ற ஒரு மருத்துவமனையிலே உட்கார்ந்து கொண்டு சரக்கு அடிக்கிறாங்க. அந்த வீடியோ நீங்க பாத்துருக்கீங்க. தமிழகத்திலே சிறப்பான மருத்துவம் வந்து கொடுத்துருக்கோம். நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேருவீங்களா? நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேருவீங்களா? கேமரா பேர் நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போவீங்களா? நம்மளே போக மாட்டோம். ஏன்? கவர்மெண்ட் ஒழுங்காக கொடுக்கலாம். நல்ல விஷயம் இல்லை, நல்ல சிகிச்சை இல்லை. அங்கே இருக்க மருத்துவர்லாம் போலி மருத்துவர் அப்படி கிடையாது. அடிப்படை வசதி கூட அங்கே இல்லை. ஒரு ஜுரம் காய்ச்சல் போனால் கூட நம்ம உயிரே போகக்கூடிய அளவில் மருத்துவங்கள் அங்கே இருக்குது. மருத்துவமனை சரியில்லை, தரம் இல்லை, ஒழுங்கு இல்லை. மருத்துவத்துறை அமைச்சரும் ஒழுங்கு இல்லை, சரியில்லை. நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போவீங்களா? உங்ககிட்டே முடிச்சிடறேன் கேள்வியை. நீங்க தான் வெகுஜன மக்களுடைய பார்வை. நம்ம போவோமா?
காரணம் என்ன? ஓமந்தூரார் மருத்துவமனை எல்லாம் வந்து பிரைவேட் ஈக்குவலா இருக்கு அப்படி. ஓமந்தூரார் உங்களுக்கு சேர்த்துலாமா? அங்க சிறப்பா தான் நீங்க மருத்துவம் சேர்ந்துறீங்களா? சிறப்பா தான் இருக்கு, சேர்றீங்களா? சரி. பயம் எல்லாமே பேர் தான் நல்லா இருக்கு சிறப்பா, உள்ள சிகிச்சை சிறப்பா இருக்கா? அப்படியே அடுத்து வரும் தொழில்துறை. ஏதாவது ஒரு தொழிலை ஈர்த்திருக்கிறாங்களா? புது இண்டஸ்ட்ரீஸ் ஏதாவது வந்திருக்குதா? இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் ஒழுங்கா தமிழ்நாட்டில் இருக்கா? அப்படியே விவசாயத்துக்கு போகும். தானியங்கள்லாம் ஒழுங்காக கிடைக்குதா? அவங்களுக்கான மின்சாரங்கள்லாம் ஒழுங்காக கிடைக்குதா? நீர் சரியாக கிடைக்குதா? அவங்களுக்கான அந்த நிதி உதவிகள் சரியாக கிடைக்குதா? அவங்க கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்களே, அதை பண்ணீங்களா? அப்படியே மாணவர்களுக்கு வருவோம். கல்வி கடன் ரத்து நீங்களே நடந்துச்சா? அப்படியே தாய்மார்களுக்கு டீட்டெயிலாக வருவோம். நகை கடன் ரத்து, வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் உடனே வைங்கன்னீங்க, நகை ரத்து பண்ணீங்களா? இல்லை. செவிலி தாய்மார்கள் உங்களுக்கு வேலையை நிரந்தரம் பண்ணி தரேன்னீங்க, அதை பண்ணீங்களா? அப்படியே ஆசிரியர் வாங்க, தகுந்த வேலைக்கு தகுந்த ஊதியம் சொன்னீங்க, வேலை கொடுத்துருக்காங்களே, நிரந்தரம் பண்ணியிருக்காங்களா? எவ்வளோ பேர் ரோட்டில் நிற்கிறாங்க? நான் போராடி 10 பேர் செத்த பிறகு நீ வேலையை நிரந்தரம் பண்ணுவியா? அதுவும் மொத்த பேருக்கு பண்ணிட்டியா? நீ சொன்ன வாக்குறுதிகளும் பண்ணிருக்கியா? ஒரு விஷயம் இருங்க, அடுத்த அப்படியே ஆசிரியர் வாங்க, தகுந்த வேலைக்கு தகுந்த ஊதியம் பண்ணீங்க, அது கொடுத்துருக்கீங்களா? எதுவுமே கொடுக்காத தொல்லையும் கஷ்டத்தையும் அவஸ்தையும் வேதனையும் இந்த நாட்டுக்கு கொடுத்த ஒரு கூட்டத்தை மீளும் ஆள விடலாமா? முதலமைச்சர் அங்கங்க மீட்டிங் போட்டு என் சக்திக்கு மீறி பண்ணிட்டேன்றாரு. என்னங்க உங்க சக்தி மீறி பண்ணிட்டீங்க? சதி பண்ணிட்டீங்களா? துணை முதலமைச்சர் வராரு, இந்த ஒன்றிய அரசு எதுவுமே தரல, நிதி கொடுக்குறது கம்ப்ளைண்ட் பண்றாரு. கூட்டணி கட்சிகள்லாம் வருது. இவங்க நரேட்டிவ் புரிஞ்சுக்கோங்க. முதலமைச்சர் வராரு, என் சக்திக்கு மீறி பண்ணிட்டேன்றாரு. துணை முதலமைச்சர் வராரு, ஒன்றிய அரசு நிதி தரலன்றாரு. கூட்டணி கட்சியெல்லாம் வருது, இந்த மதவாத குடத்தை ஒழிக்கணுன்றாங்க. ஆக இவங்களோட அஜெண்டா என்ன? என்ன சொல்லி ஓட்டு கேட்டு வந்தீங்க? எதுக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டோம்? அந்த பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆயிருக்கா தமிழ்நாட்டில்? மக்களுக்கான தேவைகள், மக்களுக்கான சேவைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கா? அந்த பேச்சுக்கு வாங்க. நீங்க அவதூறை கலப்பிக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு சின்ன பிள்ளைய இதை நீ கிள்ட்ட நான் கிள்ட்டேன்னு பேசுறதுக்கு. சரி, யாரை நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? யாருக்காக மக்கள் ஓட்டு போட்டுருக்கிறாங்க? அந்த ஆட்சி எங்களுக்கு என்ன செய்தது? அது சொல்லணுமா இல்லையா? கண்டிப்பா. கம்ப்ளைண்ட் படாத எடுத்து பேசுறது, ஒன்றிய அரசு எதுவும் செய்யலன்னு சொல்றதுலாம் முறையா? சரி, இந்த 1000 தெரியுங்களா லேடிஸ்க்கெல்லாம், இதுக்கு எந்த ஒன்றிய அரசு உதவி பண்ணுது உங்களுக்கு? சொல்லுங்க. கடன் வாங்கி கொடுக்குறீங்கல்ல, ஊரெல்லாம் கடன் வாங்குறீங்கல்ல, இதே நகரெல்லாம் இல்லம்மா. ஒரு விஷயம், எடப்பாடி அவர்கள் வாங்கி வச்ச கடன் எல்லாம் நாங்க வட்டி கட்டி இருக்கோம். சூப்பர். எடப்பாடி அண்ணன் எவ்வளவு கடன் வாங்கி ஆட்சி விட்டு போகும்போது 4,500 கோடி, 2 லட்சம் கோடி அந்த இல்ல 4,5 லட்சம் கோடி. ஃபேக்ட்ஸா பேசுவோம். முடியும் போது 4,5 லட்சம் கோடி. இன்னைக்கு கடனுடைய தொகை என்ன? 11 லட்சம் கோடி. எப்படி? என்ன திட்டம் சார்ந்து நீ வேலை பார்த்த? என்ன முதலீடு நீ ஈர்க்கிற? இன்னொன்று, ஒரு ஸ்டேட்டுக்குன்னு ஒரு ரெக்கார்ட்ஸ் ஒன்று இருக்குது. என்னன்னா, ஒரு வருடத்திற்கு இவ்வளோ இன்கம் ஒரு ஸ்டேட் ஜென்ரேட் பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க. அதில் கூட கம்மியாக வருமானம் வந்திருக்குதே. இப்படி ஒரு நிர்வாக சீர்கேடை செய்துட்டு, இப்படி ஒரு மக்களை சீரழிய விட்டுட்டு நீ திருப்பி ஆட்சிக்கு வரும்னு சொன்னால் எப்படி அது சாத்தியம்? காரணம், கூட்டணி வலுவாக இருக்கான், கொள்கை வலுவாக இருக்கான், இவங்களை ஆட்சி வர வச்சிடணுமா? நீ கொள்ளடிச்சதை பற்றி, குமாலம் போடுறதை பற்றி பேசவே மாட்டீங்க. 5 வருஷம் எதுக்காக போராடினாங்க? மக்களுக்காக போராடினாங்களா? அவங்க அப்பாவுக்கு பேனா வைக்கணும், அவங்க அப்பாவோட பேரை வைக்கணும், அவங்க குடும்ப புகழ் பாடி அவங்க குடும்பங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் போராடினாங்க. அங்கே இருக்கக்கூடிய 32 மந்திரி குடும்பம், அங்கே இருக்கக்கூடிய 150 சட்டமன்ற உறுப்பினர் குடும்பம், இதுக்காக தானே போராடினீங்க? மக்களுக்காக எங்கே போராடினீங்க? அதை தாண்டி ஏன் போராடலாம்னு கேட்டால் ஒரு வாரம் ரீல்ஸாக போடுறாங்க எல்லா எம்எல்ஏவும். அங்கே போய் பெட்ஷீட் கொடுக்குற மாதிரியும், அங்கே போய் பால் பாக்கெட் கொடுக்குற மாதிரி ரீல்ஸ் போடுறீங்க. ரீல்ல தான் இருக்கீங்க, ரியலா யாருமே இல்லையே. அந்த ரியாலிட்டி தானே விளம்பரம் தான் பண்ணிட்டு இருக்கு. அந்த ரியாலிட்டி தானே ப்ராப்ளமா இருக்கு. இஃப் யூ ஆர் ரியல், எதுக்காக நாங்களாம் பேச போறோம்? எங்க திரும்பினாலும் விளம்பரம் இருக்கு, ஆனா இவங்க எங்கேயுமே இல்லை. பஸ் ஸ்டாண்டில் போனால் இவங்க ஃபோட்டோ, கக்கூஸில் போனால் இவங்க ஃபோட்டோ, ரோட்டில் போகக்கூடிய இடத்துலலாம் இவங்க ஃபோட்டோ, பேனரில் ஃபோட்டோ, போஸ்டரில் ஃபோட்டோ, ஆனால் எங்கேயுமே இவங்க இல்லை. போஸ்டராகவும் பேனராகவும் தான் இருக்காங்க. அது எல்லாமே தொண்டர்கள் எங்களுக்காக வைக்கக்கூடியது, எங்க கட்சியை வளர்க்கறதுக்காக. தயவு செய்து சொல்றேன், இவங்க எங்கன்ற கேள்விக்கு பதிலே இல்லையே. நீங்களே குழம்பிட்டீங்க பாருங்க. சிஎம் எங்க இருக்காரு? டெபுட்டி சிஎம் எங்க இருக்காரு? சரி, எல்லாத்தையும் விட்டுருவோங்க. நான் அவதூறு சொல்ற மாதிரி இருக்கட்டும். கொளத்தூருக்கும் சேப்பாக்கத்துக்கு மட்டும் போய் பார்ப்போமா என்ன நடந்திருக்குன்னு? சிஎம் டெபுட்டி சிஎம் இருக்கிற இடத்துல கூட அங்கேயும் அதே நாத்தம் தான், அங்கேயும் அதே பிரச்சனை தான். அங்கேயும் அதே பல கோடி செலவு பண்ணி பார்க்லாம் கட்டி கொடுத்துருக்காரு. ஏன் முதலமைச்சர் போய் வாக்கிங் போக மாட்டாரு? அங்கே அதே சாலை பிரச்சனை, அதே ட்ரைனேஜ் பிரச்சனை, அதே விலைவாசி உயர்வு, அதே மின்கட்டண உயர்வு, அதே பால் உயர்வு தான். எதையெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லி வந்தியோ அதெல்லாம் செஞ்சுட்டேன்.
விலைவாசியை உயர்த்த மாட்டேன், பால் விலையை உயர்த்த மாட்டேன், மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டேன், பெட்ரோல் விலையை உயர்த்த மாட்டேன், எதையுமே உயர்த்த மாட்டேன்னு சொல்லி வந்த இவர்கள் அதையெல்லாம் உயர்த்திட்டான். எதையெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லி வந்தானோ அதெல்லாம் செஞ்சுட்டான், எதெல்லாம் செய்வேன்னு சொல்லி வந்தானோ அதெல்லாம் செய்யலை. இப்படிப்பட்டவன் தேவையான்ற கேள்வியை மக்களிடையே கேட்குறேன். இன்னொரு சின்ன விஷயம், நம்ம இருந்து ஆளக்கூடியவன் நம்மளை நாசப்படுத்திட்டான். நம்மளை ஆள துடிக்கிறான் ஒரு புது கூட்டம், ஒன்று ஒரு கரடி கூட்டம், ஒரு கம்பியை தொங்குற கூட்டம். இருந்து ஆளக்கூடியவங்கன்னா எடப்பாடி அவர்களும் இருந்து ஆண்டு நல்லா பேசுறீங்க நீங்க. இருந்து ஆளக்கூடிய கூட்டம்ட்டேன். எடப்பாடி அண்ணனை ஏன் ஓட்டு போடணும்? சும்மா திமுகவை திட்டிட்டு எப்படி இபிஎஸ்க்கு ஓட்டு போடுங்கலாம் கெஞ்ச வரல, நியாயமாக பேசுவோம். நீங்களும் நானும் கஷ்டப்படுறவங்க கரெக்டாக. நம்மளாம் நாடகாட்சிகள் கேமராமேன் பிரதரும் அதே தான். நம்ம 3 பேர் கஷ்டப்படுறவங்க. நம்மள மாதிரி ஒரு ஆள் சிஎம் ஆகணும் நம்ம ஆசைப்படுவோமா கூடாதா? நம்மளை போலவே ரொம்ப கஷ்ட நிலையிலேருந்து ஒரு வீடு வாசல் கூட இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு இந்த அளவு ஒரு உச்சபட்ச பதவி வந்திருக்கிறாரு. நம்மை போன்ற ஒரு சாமானிய நம்மளை ஆண்டுட்டு போட்டுவேங்க. ஏன் இந்த கோபாலபுரம் கோடீஸ்வரர் குடும்பம் தான் நம்மளை ஆளணுமா? ஏன் நம்மளை போல விவசாயி ஒருத்தர் ஆளட்டும். இன்னொன்னுங்க, உங்க கஷ்டம் யாருக்கு தெரியும்? மனசாட்சி சொல்லுங்க. நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்க தான் நம்ம கஷ்டம் தெரியும். நம்மள மாதிரி பஸ்ல போறவங்க பஸ்ல போற கஷ்டம் தெரியும். நம்மள மாதிரி ட்ரெயின்ல போறவங்க ட்ரெயின்ல போற கஷ்டம் தெரியும். நம்மள மாதிரி அன்னாட காட்சி அன்னாட உணவுக்கு கஷ்டப்படுறவங்க தான் உணவோட கஷ்டம் தெரியும். அதே போல நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு மனுஷன் உயரத்துக்கு வந்திருக்கிறாரு. அந்த உயரத்தில் இருக்கிறவருக்கு நம்ம மகுடம் சொட்டணும். இதுதான் நம்மளுடைய தர்மம், நம்மளோட நியாயம். நம்மை போல கஷ்டப்பட்டு ஒருத்தர் அந்த அளவு உச்சநிலைக்கு வந்திருக்கிறாரு. அவருக்கு தமிழ்நாடு மக்கள் நம்மளெல்லாம் கஷ்டப்படக்கூடிய நாமெல்லாம் சேர்ந்து அவருக்கு மகுடம் சூட்ட வேண்டும். அதை நாம் செய்யணும். இந்த என்டிஏ கூட்டணி வருகிற தேர்தலில் ஆட்சி அமைக்கணும். இந்த ஒண்ணுமில்லாத நம்மளை ஒண்ணுமேல ஆக்கிட்டான் ஒரு கூட்டணி, அவனை ஒண்ணுமேல நம்ம ஆக்கணும். அதுதான் இந்த இந்தி கூட்டணி. அந்த இந்தி கூட்டணி சென்னையில் உள்ள கிண்டியை கூட தாண்டக்கூடாது. அதுக்கு நம்ம எல்லாம் முனைப்போடு செயல்படணுன்றதை நான் போட தெரிவிக்கிறேன். சார், இப்போ மறுபடியும் ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்க? அதை பற்றி கேளுங்களேன். அங்கொன்றும் இங்கொன்றும்னு பேசுவார். ஏங்க ஒரு குழந்தைக்கு பாலியல் வழக்கு நடந்துச்சு, ஒரு பாலியல் துன்புறுத்து நடந்திருக்கு, அங்கொன்றும் இங்கொன்றும். ஏங்க இப்படி இளைஞர்கள்லாம் போதையை போட்டு தெருமுனைக்கு நிற்கிறாங்களே என்னங்க? அங்கொன்றும் இங்கொன்றும். இன்னொரு பதில் ஆண்டாலுமே 100% இல்லைங்க, 100% வேண்டாம், 0% இருப்பீங்க. அதுக்கு சட்ட ஒழுங்கு ஏங்க இவ்வளோ சீரழிஞ்சு போயிருக்கு. அங்கொன்றும் இங்கொன்றும். ஏங்க பெண்கள்லாம் பாதுகாப்பாக போகவே முடியலையேங்க? அங்கொன்றும் இங்கொன்றும். ஏங்க எங்களுக்கு சொன்னதெல்லாம் செய்யலை? அங்கொன்றும் இங்கொன்றும். இப்படி ஒரு ஏமாத்து கூட்டத்துக்கிட்ட நம்மளாம் ஏமாறும் தெரிஞ்ச ஏமாறுறோமே, அது எப்படி? சிம்பிள் எடுத்துப்போங்க. நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா இருக்காங்க, நீங்களும் ஒரு யங்ஸ்டர் தான். குடும்பத்தில் பத்திரிக்கையில் நம்ம பேரை கொஞ்சம் கீழே போட்டாலே நம்ம அவ்வளோ கோவப்படுவோம், கரெக்டாக இல்லையா? கண்டிப்பாக. அவன் கல்யாணத்துக்கு போகவே கூடாதெல்லாம் பேசுவோம், கரெக்டாக இல்லையா? கல்யாணம் அடுத்த மாதம்னா கொஞ்சம் நாள் கிட்ட வச்சாலே கோவப்படுவோம். எவ்வளோ கணக்கு தெரியலையா? இப்போ பத்திரிக்கை வைக்கிறேன். சாதாரண ஒரு குடும்ப விழாவிற்கு நம்ம பேரை கீழே போட்டால் மானமும் ரோஷமும் வரக்கூடிய நம்ம ஒரு மாநிலத்தில் பிறந்திருக்கோங்க. தன்மானத்தையே நம்ம பெரிய ஒரு முதலீடாக வச்சுருக்கோம் அந்த மாநிலத்தில். மற்ற இடத்துல அப்படி கிடையாதுங்க. இங்கே அவ்வளவு ஒரு கௌரவம், அவ்வளவு தன்மானம் பார்க்கக்கூடிய ஒரு மாநிலம். சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் பாருங்க. பத்திரிகையில் பேரை கொஞ்சம் கீழே போட்டா, பத்திரிகையில் பேரை போடாம விட்டாலே அவ்வளவு கோவப்படக்கூடிய ஒரு மாநிலத்தில் இருக்கிறோம். நம்ம குடும்பத்துக்குள்ளே இப்படி பண்ணாலே ஜென்ம விரோதி ஆடுறோம். அவன் மூஞ்சிலே முடிக்கூடாது, அவன் செத்தாப்பா கூடாது, பேசவும் மாட்டோமா? நம்ம குடும்பங்கள்லாம் அந்த பேச்சு இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் ஒரு ஆட்சியாளர் ஒட்டுமொத்த நாட்டையே ஏமாத்துறான், ஒட்டுமொத்த நாட்டு மக்களை ஏமாத்துறான், ஒட்டுமொத்த பெண்களை ஏமாத்துறான், ஒட்டுமொத்த இளைஞர்களை ஏமாத்துறான், ஒட்டுமொத்த மாணவர்களை ஏமாத்துறான், ஒட்டுமொத்த மீனவர்களை ஏமாத்துறான், ஒட்டுமொத்த நெசவாளர்களை ஏமாத்துறான், ஒட்டுமொத்த சிறு குறு விவசாயிகளை ஏமாத்துறான். ஒட்டுமொத்த பேரை ஏமாத்திட்டு கொட்டு போட்டு உட்காந்துருக்கானே, இவனை ஏற்கலாமா? இந்த கேள்விக்கு யார்ட்டையாவது பதில் இருக்கா? பதில் தெரியாம நம்ம நிற்கும் போது கேள்வியை இவனே உருவாக்குறான், அவதூற இவனே தெளிக்கிறான். பிஜேபியை பார்த்து திட்டுவதும், புதுசா விஜயை பார்த்து திட்டுவதும், எடப்பாடி ஐயாவை பார்த்து திட்டுவதும், திட்டி தீர்த்தத்தை தாண்டி நல்லத்தை தெரிஞ்சிருக்காங்க திமுக கட்சி. இப்படி ஒரு கூட்டம் நமக்கு வேணுமா? இப்படி ஒரு கூட்டத்தில் சிக்கி சீரழியணுமா? கரும்பு ஜூஸ் குடிக்கும் போது டேஸ்டா இருக்குது, அது உள்ள மாட்டும் போது கரும்பு தான் தெரியும் அதோட வழி. அது போல நம்மளாம் நீங்க நல்லா தான் இருக்கோம், ஆனா உள்ள மாட்டி சிக்கி சீரழிகிறோமே இந்த ஆட்சியாளர்களிடையே யார் அனுபவிக்கிறது? இன்னொன்னு, மக்களிடையே நான் மன்றாடி ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, எங்கள் தெரு நல்லா தானே இருக்குது, நான் நல்லா தானே சாப்பிட்றேன், நான் நல்லா தானே வாழ்கிறேன். இந்த சுயநலம் தமிழக வரலாற்றில் இல்லை. தமிழர் வரலாற்றிலேயே பக்கத்து வீட்டில் ஒரு கஷ்டம் நம்ம அழுவோம், எதிர்த்து வீட்டில் ஒரு பிரச்சனை நம்ம ஃபீல் பண்ணுவோம், ரோட்டில் ஒரு விபத்து நடந்தால் நம்ம அழுவோம். அப்படி எமோஷ்னலி கனெக்டட் பீப்புள் நம்மலாம். தயவு செய்து அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை திமுக போடுறேன்னு தயவு செய்து சொல்லாதீங்க.
பாவப்பட்ட மக்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் நியூஸ் சேனல்லாம் போட்டு பாருங்கள். தயவுசெய்து சன் டிவி முரசொலியெல்லாம் பார்த்துடாதீங்க. நல்ல நியூஸ் சேனலில் பாருங்கள், நல்ல செய்திகளை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த நாட்டு மக்கள்லாம் எவ்வளோ சீரழிந்து சின்ன பின்னமாகி நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, அந்த சீரழிவுலாம் ஏற்படுத்தினவே தேர்தலுக்கு வந்து நிற்கிறான். இன்னொன்று, இந்த சீரழிவை பற்றியோ சின்னாபிரதத்தை பற்றி கண்டுக்காத ஒருத்தர் தேர்தலில் நிற்க போகிறான். அவர் தான் மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள். சீரழிவு பண்ணவனையும் சீரழிவை பற்றி கண்டுக்காதவனையும் நம்ம நம்பி போகலாமா? நம்பி நம்பி மோசம் போனதை தாண்டி தமிழ்நாடு மக்கள் எதங்க நமக்கு கிடச்சிச்சு நமக்கு. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், நான் யாரையும் திட்டி தீர்க்கிறதுக்கு வரல, உங்ககிட்ட பிரச்சனைகளை தீர்க்க வந்திருக்கிறோம். என்டிஏ கூட்டணிக்கு ஒரு ஓட்டை போடுங்க. 22 மாநிலத்தில் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறோம். 3 முறை இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இந்திய நாட்டை அலங்கரிக்கிறோம். எல்லாரும் முட்டாளா ஓட்டு போடுறவங்களா? காங்கிரஸ் கட்சிட்டு இதுவரை ஆட்சி இருந்ததுன்னா இந்திய நாட்டை விற்று தின்னுட்டு இருப்பாங்க. நம்மளாம் அகதிகளாக இருந்திருப்போம். இன்றைக்கி ஒரு 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 பழுதுபட்ட ஒரு இடத்த கையில் எடுத்து அதை பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆள் யார்? மாண்புமிகு மோடி ஐயா. அவருடைய கரங்களை வலுப்படுத்தணும், என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்தணும். வெற்றி என்கிற ஒரு ஆயுதத்தை வைத்து தான் இவங்க வெட்டி பந்தா பண்ணுறாங்க. திமுகவும் சரி, புதுசாக வெற்றின்னு கட்சி பேரே வச்சுருக்க ஒருத்தர் சரி, இவங்களுக்கு தான் அந்த வெற்றியை கொடுக்கவே கூடாது. அந்த வெற்றி என்டிஏக்கு வரணும், நாட்டு மக்கள் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இதுக்கு மேலே யானை கொழுப்படுத்தி தள்ள மண்ணவாரி போடுகிற கதையா நீங்கள் எல்லாம் முடிவெடுக்கக்கூடாது அப்படின்றத உங்கள் வீட்டு மகனா, உங்கள் வீட்டு தம்பியா, அண்ணனா நான் தாழ்மையோடு கேட்கிறேன். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. அதற்கு நன்றி.